ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோகேட்லேருந்து ஒரு பிளான் அதை ஃபோட்டோஷாப்பில் எப்படி இம்போர்ட் பண்ணி அப்படி ரெண்டர் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறதுன்னா, அதை ரியாலிஸ்டிக்காக காட்டுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல்குள்ளே போய்க்கலாம், ஓப்பன் பண்ணுவோம், நம்மளோட பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மாடல் பிடிஎஃப்ங்கிறத நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணுறேன் உள்ள. ஸோ இதுதான் நம்ம ரெண்டர் பண்ண போகிற பிளான். ஸோ இந்த பிளானை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அது 594x420 வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இதை கொண்டு வரேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண உடனே மேஜிக் அண்ட் டூல் வச்சு நம்ம வால்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம். ஸோ மேஜிக் அண்ட் டூல் அங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம எல்லா வால்ஸையும் செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைன்ஸ்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் செலக்ட் ஆகும். இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். எண்ட் க்ளோஸ் பார்டர்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ நம்ம இதில் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு கலர் பிக் பண்ணிப்போம். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு ஆரஞ்ச் ஷேடில் ஒரு கலர் பிக் பண்ணிக்கிறேன். இதை லேயர் பீரியடில் நம்ம மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறோம், அந்த லேயரில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ரஷோட சைஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ போயிட்டு ரவுண்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ப்ரஷ் லோட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ் லோட் பண்ணிட்டு ரவுண்ட் ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் கூட்டணும்னா நம்ம கூட்டிக்கலாம். கூட்டிட்டு நம்ம இப்போ ஃபுல்லாக இதை கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுறோம், இது ஒரு புது லேயரில் பண்ணுறோம். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஒரு புது லேயரில் பண்ணுறோம். ஸோ இது பெயிண்ட் ஒரு லேயரில் இருக்கும், நம்மளோட ட்ராயிங் வேறு ஒரு லேயரில் இருக்கும். ஸோ இந்த பெயிண்டோட லேயர் நம்ம எப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ பண்ணிக்கலாம். அது லேயர் 2ல் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவது ஸ்டெப் விண்டோஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். இதை தனி லேயரில் போடுறோம். ஸோ விண்டோஸோட கலர் வேறையாக இருக்கும், வாலோட கலர் வேறையாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஒரே கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம், லேட்டர் பீரியடில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதே சேம் கலரை வேறு ஒரு லேயரில் அதே மாதிரி பெயிண்ட்டை வச்சு நான் பெயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ 2 பெயிண்ட் இருக்குது, 2 லேயரில் இருக்குது. ஒன்று நான் விண்டோன்னு நேம் பண்ணுறேன், இன்னொன்று வால்ஸும் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இது இருக்குது. நமக்கு ஆட்டோகேட் பிளான் அதே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு ப்ரஷ் பேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரஷ் பேக் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரஷஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட ப்ரஷஸ் இருக்குது. அதுக்குரிய வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்றேன், நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரஷ்ஷை 45 டிகிரி ஆங்கிளில் நான் செட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் வச்சு இதே மாதிரி நம்ம ஷிஃப்ட் அமுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரிப்பாக ட்ராக் பண்ணோம்னா வந்துடும். அப்படி இல்லைனாலும் ஒரு பாயிண்ட்டில் ஷிஃப்ட் அமுக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் நீங்கள் எங்கே முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மறுபடியும் ஷிஃப்ட் அமுக்கிட்டு இருக்கும்போதே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ இது ஸ்ட்ரைட் ஆன் லைனில் தான் வரும். இது நம்ம டிஃப்ரெண்ட் லேயரில் போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரிங். ஸோ ஃப்ளோரிங்கில் போகிறோம். ஃப்ளோரிங்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற டெக்ஸ்சர் மேப்பை ஓப்பன் பண்ணுறோம் உள்ள ஃபோட்டோஷாப்பில். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த பிளான் வச்சுருக்கோமோ அந்த பிளான் மேலே ஓவர்லேப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை டாப் லேயர் கொண்டு வந்துக்கலாம். நம்ம டாப் லேயர் கொண்டு வந்துட்டு அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே ஃபர்னிச்சர் இல்லாமல் ஒரு பிளான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்.
ஸோ ஃபர்னிச்சர் இல்லாதனால நம்ம குவிக் செலெக்ஷன் டூலை வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ரூம் என்டையர் ரூம் வந்து செலக்ட் ஆகும். பாத்ரூமுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளோரிங் கொடுக்கணும்னு நினைக்கும், அந்த ரூமை மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அந்த ரூம் நமக்கு தேவையில்லை, அதை தனியாக விட்டுறோம். அது மறுபடியும் டீசெலக்ட் டூலை வச்சு மறுபடியும் ரெக்டாங்கிள் டீசெலக்ட் டூலை வச்சு நம்ம டோரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃப்ளோர் லேயர் கொண்டு வந்து ரைட் கிளிக் அமுக்கிட்டு செலக்ட் இன்வர்ஸ் கொடுக்குறோம். செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்த உடனே நம்ம என்ன பார்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை தவிர்த்து இருக்கிற பார்ட்லாம் செலக்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம கொண்டு வந்த டெக்ஸ்சர் லேயரில் போயிட்டு டெலீட் அமுக்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாத பார்ட்ஸ் ஃபுல்லாக டெலீட் ஆயிடும். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் யூ சேச்சுரேஷனுக்கு போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். வால் லேயரை போயிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுவோம்னு சொல்லி டார்க் பண்ணுறோம். ஸோ ஒரு பிங்கிஷ் ஷேட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு பிங்கிஷ் ஷேட் வைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ ஒரு கலரில் இருக்கும், பிரிக் வால் ஒரு கலரில் இருக்கும். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு விண்டோக்கு வேறு கலரும் கொடுக்கலாம், பண்ணுவோம். ஸோ பிரிக் வாலுக்கு நான் ரெட்டிஷ் பிங்காக ஒரு கலர் வைக்கிறேன். நம்ம வால் ஃப்ளோர் லேயரை இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி லைட் பண்ணுறோம். ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறோம். பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு வால், ஒரு பிரைட் வால் இருக்குது. கீழே ஃப்ளோர் வந்து லைட்டிஷ் கலரில் இருக்குது. ஸோ நல்லா இது ஒரு நல்ல காம்பினேஷன், கலர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு டார்க் வால் கலர் இருக்கும், பிறகு கீழே ஃப்ளோர் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பாத்ரூம் ஃப்ளோரிங்க்கு அதே மாதிரி நான் கொண்டு வரேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டைல்ஸோட ஸ்கேல். நமக்கு டைல்ஸ் வந்து கரெக்டான ஸ்கேலில் இருக்கணும். ரொம்ப பெரிய டைல்ஸாக இருந்துடக்கூடாது, ரொம்ப குட்டியான டைல்ஸும் இருந்துடக்கூடாது. அது வந்து உண்மையிலே உங்களோட பில்டிங்க்கு எந்த சைஸில் இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கே புரிய வரும். ஸோ நம்ம உள்ளே வைக்கிறோம், ஃப்ளோரிங் டைல்ஸை உள்ளே கொண்டு வரோம். ஸோ நமக்கு 2 பாத்ரூம் இருக்குது, 2 பாத்ரூமுக்கும் அதே டைல்ஸ் தான் போடுறோம். இதில் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டைல்ஸை அப்படியே டூப்ளிகேட் லேயர் கொடுக்குறோம். Ctrl+J கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் லேயர் வந்து டூப்ளிகேட் ஆகும். இப்போ 2 இமேஜ் லேயர் இருக்குது, 2த்தையும் டூப்ளிகேட் பண்ணி ஒரே மாதிரி வைக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது 2 பாத்ரூம் இருக்கும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த 2 பாத்ரூமையும் நம்ம கொண்டு வந்த இமேஜ் லேயரை வச்சு ஓவர்லேப் பண்ணுறோம். ஸோ 2 பாத்ரூம் இருக்குது, 3 டைல் இமேஜ் நம்ம கொண்டு வரோம். ஸோ 3மே 2 பாத்ரூம் மேலே ஓவர்லேப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பாத்ரூம் மட்டும் எடுத்துப்போம். இந்த இமேஜை நம்ம இப்போ ஓவர்லேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைல் இமேஜை குவிக் செலெக்ஷன் டூலை வச்சு அதே மாதிரி தான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு டீசெலக்ட் டூலை வச்சு நமக்கு தேவையில்லாத பெட்ரூம் ஏரியாவை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பாத்ரூம் ஏரியா மட்டும் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் டெலீட் பண்ணிடுறோம் தேவையில்லாத பார்ட்ஸை. ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபார் திஸ் பாத்ரூம் ஆல்சோ. ஸோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு தேவையில்லாத இந்த பெட்ரூம் ஏரியாவை டீசெலக்ட் பண்ணுறோம் டீசெலக்ட் டூலை வச்சு. ஸோ தேவையில்லாத பார்ட்டை செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்துட்டு டெலீட் கிளிக் பண்ணோம்னா டெலீட் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போ தேவையான பார்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஒப்பாசிட்டியை குறைச்சி கூட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும், எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அதே தான், சேம் ப்ரொசீஜர் கொண்டு வரோம். ஓவர்லேப் பண்ணுறோம். ஓவர்லேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு தேவையான ஸ்கேலில் வச்சதுக்கப்புறம் செலெக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லேப் பண்ணி டெலீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர். நம்ம தேவையான எல்லாமே பண்ணியாச்சு. விண்டோவோட கலர் லைட்டாக கிரேஷ் ஸ்கேலில் வைக்கலான்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஃபர்னிச்சருக்கு அதே தான், Ctrl+A, Ctrl+C, Ctrl+V. ஸோ Ctrl+A ஃபார் செலெக்ஷன்,
அதுக்கப்புறம் Ctrl+C ஃபார் காப்பிங், Ctrl+V ஃபார் பேஸ்டிங். உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூலை வச்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ பெட்டு உள்ளே கொண்டு வந்த மாதிரியே நம்ம அடுத்து இருக்கிற எல்லா ஃபர்னிச்சரையும் உள்ளே கொண்டு வரோம். டைனிங் செட் உள்ளே கொண்டு வரோம். டைனிங் செட்டில் வந்து கலர் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு செலக்ட் கலர் ரேஞ்ச் கொடுத்து ஒயிட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் லேயரை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறோம். நம்ம பொதுவாக பிஎன்ஜி கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அப்படியே உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் பிஎன்ஜி. ஸோ ஈஸியாக பிஎன்ஜியாக அப்படியே ஃபர்னிச்சர் செட்டை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ பிஎன்ஜி செட்டாக இல்லை, உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் தான் அந்த ஃபர்னிச்சர் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் செலக்ட் கலர் ரேஞ்சை வச்சு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் தேவையான வெஸ்டர்ன் க்ளாசட், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே, கிச்சன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸ்டவ், தேவையான கபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே இம்போர்ட் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே Ctrl+A, Ctrl+C, Ctrl+V உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் டெக்ஸ்சர் ஓவர்லே கொடுக்குறேன். ஸோ இது வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு ட்ரிபிள் டேப் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா பேட்டர்ன் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு பேட்டர்ன் ஓவர்லே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா ஃபர்னிச்சரையும் உள்ளே கொண்டு வரோம். உள்ளே தேவையான கபோர்ட், சோஃபா செட், ஸோ எல்லா ஃபர்னிச்சரும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் நமக்கு பிளானுக்குரிய 3D எஃபெக்ட் கொடுக்க போகிறது. பிளான் லேயருக்குள்ளே போய்ப்போம். பிளான் லேயரை ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா இந்த லேயர் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு ட்ராப் ஷேடோங்கிற டேப்பில் கிளிக் பண்ணுங்கள். ட்ராப் ஷேடோவில் போயிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நமக்கு இப்போ பிளானோட ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்படி இருந்த பிளானை நம்ம இந்த மாதிரி ரெண்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை அண்டில் தென்.